சுரேசாலை விவகாரத்தினால் இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடைய வரிச்சலுகையிலே சிக்கல்கள் எழலாம் என்று சொல்லி கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. அதாவது இவ்வாறான இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது, மிலேச்சத்தனமான தண்டனைகளை கொடுப்பதும் என்பது ஐரோப்பிய ஒன்றியம் அது நீண்ட காலமாக குறிப்பிட்டு வருகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுகின்ற செயற்பாடுகளில் இருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக, மனித உரிமைகள் தொடர்பாக அவர்கள் கரிசனைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த இடத்திலே இவ்வாறான கைதுகள், சித்திரவதைகள் இடம்பெறுவது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஜிஎஸ்பி வரிச்சலுகைகளிலே பாதிப்புகளை செலுத்தும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதாவது கொழும்பிலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றிலே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த எச்சரிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த எச்சரிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த உளவுத்துறை அதாவது தவறாக பயன்படுத்துகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பாதுகாப்பிலே, காவலிலே சுரேசாலை இருந்தபோது அவர் மிலேச்சத்தனமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும், இந்த தண்டனைகள் மிக முக்கியமாக அவருடைய ஆசனவாய் பரிசோதனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லியும், குறித்த விடயம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி, மனித உரிமை ஆணையகம் குறித்த அந்த விசாரணை இடம்பெற்ற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் உட்பட அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்திருப்பதாகவும் குறித்த விடயங்களை சுரேசாலையினுடைய மனைவி ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றனர். இதனை மேற்கோள் காட்டி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இவ்வாறான குற்றச்செயல்கள் என்ன செய்யுமாம், இலங்கையுடைய ஜிஎஸ்பி வரிச்சலுகையிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கிற்கு குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடையவர்கள் தண்டிக்கப்படுகிற போதும், தங்களுடையவர்கள் தொடர்பாக இவ்வாறான துன்பங்கள் எழுகிற போதும் இவர்கள் எல்லோரும் உரையாடுகிறார்கள். ஆனால் காலம் காலமாக தமிழ் இளைஞர் யுவதிகள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட போதும், தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதும், இன்றைக்கு வரைக்கும் விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போதும் இவர்கள் எல்லோரும் வாய்களை மூடிக்கொண்டிருந்தார்கள் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது.